இன்றைய சொற்பொழிவு நம்முடைய அன்பு மாணவன் இளம் தமிழறிஞர் இளைய சிலம்பொலி என்ற அழகிய பட்டத்தை பெற்றவர் திருமாறன் அவர்கள் இன்றைக்கு நமக்கு ஏற்பகை நாயனார் குறித்து பேச இருக்கிறார்கள். திருமாறனுடைய உழைப்பு நான் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக நன்கு அறிவேன். அவர் இளங்கலை BA மாணவனாக இளங்கலை பட்டதாரியாக இருக்கிற காலத்திலிருந்து முதுகலைக்கு வந்து அதன் பிறகு ஆய்வு உலகத்திற்கு வந்து இன்றைக்கு முனைவர் பட்ட ஆய்வாளராக மாநில கல்லூரியில் பயின்று கொண்டிருக்கிறார். இன்று வரை எந்த மேடைக்கு அழைத்தாலும் அதை மிக அழகான ஒரு செஞ்சொற் பெட்டகமாக அந்த உரையை தருவார். அதனும் பெரிய சிறப்பு அந்த பயிற்சி, முறையான முயற்சியுடனும் பயிற்சியுடனும் அந்த தலைப்பை அவர் அணுகுவது அவருடைய அறிவுத்திறன் என்று சொல்வதை விட உழைப்புக்கு அவர் கொடுக்கிற மரியாதை என்பதைத்தான் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இளம் தமிழறிஞர் சிலம்பொலி ஐயா வாழும் காலத்திலேயே இளைய சிலம்பொலி என்ற பட்டத்தை பெற்றவர். அவருடைய எதிரிலேயே இந்த பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது. சிலம்பொலி ஐயா அவர்கள் இளைய தலைமுறையை அழைக்கிற போது அவர் கரத்தால் எந்த இளைஞர் அவருடைய முதுகில் 2 தட்டு வாங்குகிறாரோ அவர் வாழ்க்கையில் எப்பொழுதும் கைத்தட்டோடு இருப்பார் என்பதை எண்ணி பார்க்கக்கூடிய ஒரு அரிய பட்டம்தான் இளம் தமிழறிஞர் இளைய சிலம்பொலி என்கிற பட்டம். இத்தகைய ஒரு மாபெரும் மாணவன், ஆய்வுலகத்தில் முழுமையாக தன்னை திளைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவன், உழைப்பை நம்புகிற ஒரு மாணவன் இன்றைக்கு நமக்கு ஏற்பகை நாயனார் குறித்து உரையாற்ற வந்திருக்கிறார். அவரை நம்முடைய சொற்பிறப்பியல் அகரமுதலி திட்ட இயக்குனர் அவர்கள் தங்களின் பொற்கரத்தால் பயனாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். நண்பர்களே, உங்கள் செவிகளை திறந்து வையுங்கள். ஏற்பகை நாயனார் குறித்த ஒரு தெய்வத்தமிழ் உரையை ஆன்மீக சிந்தனையோடு கேட்டு மகிழ்கிற நம் மனம் மகிழ்வதை விட நம்முடைய செவிகள் இன்றைக்கு கௌரவப்பட இருக்கின்றன என்று சிந்திக்கலாம். அப்படிப்பட்ட உரையை நாம் இப்பொழுது கேட்டு மகிழலாம். வருக திருமாறன் அவர்கள். உங்கள் இடை வந்து உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் விண்ணேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். உறவுச் சுரங்கம் அமைப்பும் ஸ்ரீ கிருஷ்ணா இனிப்பகமும் பாரதிய வித்யாபவனும் இணைந்து நடத்துகிற தமிழ் 63 என்ற இந்த தெய்வத்தமிழ் வேள்வியில் நெய்யாக கலந்து அந்த வேள்வி தீயை மேலும் வளர்க்க வருகை தந்திருக்கிற அறிவுசால் தமிழர் பெருமக்கள் அனைவருக்கும் என் முதன்மை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கடந்த முறை தமிழ் 36 என்ற நிகழ்ச்சியில் அம்மா அவர்களினுடைய புதிய பயணம் தொடங்கியது. அப்போது கீழே இருந்த அந்த பெரிய அரங்கத்தில் இது நடந்தது. ஆனால் இன்றைக்கு இந்த மேடை, இந்த அரங்கம் கீழே நடந்திருந்தாலும் கூட நான் அவ்வளவு பெருமைப்பட்டிருக்க மாட்டேன். காரணம், இந்த அரங்கம் கிடைத்தது என் மனத்தை நிறைவு செய்கிறது. முதலாக ஒரு 17 வயது இளைஞனாக 1 மணி நேரம் பேசுவதற்கு கம்பன் கழகம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த மேடை இந்த மேடை. 11 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இதே இடத்தில் அதே மாணவனாக நின்று பேசுகிற ஒரு ஞாபகத்தை இந்த மேடை இன்றைக்கு எனக்கு வழங்கியிருக்கிறது. அதைவிட இன்னொரு காரணம், கீழே நடக்காததை விட இங்கே நடப்பது பெரியது என்னவென்றால், ஏதோ ஒரு அமைப்பு நடத்துகிற மேடையாக அது இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு சேக்கிழார் ஆய்வு மன்றமும் கம்பன் கழகமும் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு என்னை பார்த்து கொண்டிருப்பதனால்
எனக்கு அது இன்னும் ஞாபகத்தை, இன்னும் பெருமையை ஏற்றி தருவதாக இருக்கிறது. பெரியோர்களே, ஒரு பற்றாக்குறையிலிருந்து தான் தேவை என்பது பிறக்கிறது என்பது தத்துவம். ஒரு பற்றாக்குறை ஏற்பட வேண்டும். அந்த தத்துவத்தில் அதீத நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏனென்றால் அது உண்மை. நீங்கள் நினைத்து பாருங்கள், சங்க இலக்கிய காலகட்டத்தில் பக்தி இலக்கியங்கள் தோன்றவில்லை, நீதி இலக்கியங்கள் தோன்றவில்லை. காரணம், தேவை ஏற்படவில்லை. ஒரு 3 நூற்றாண்டுகள் தமிழ்நாட்டில் என்ன நடந்தது என்பதே தெரியாத அளவிற்கு வரலாற்று இருட்டடிப்பு செய்யப்பட்டு, அன்றைய காலகட்டத்தில் தமிழர்களினுடைய நீதி முறைமைகளையெல்லாம் தளரவிட்டு தளர்ந்து நாம் நம்முடைய நீதி முறைகளை அறமுறைகளிலிருந்து தவறிய பொழுது அற இலக்கியங்களும் நீதி இலக்கியங்களும் இந்த மண்ணில் தோன்றியது. சமணமும் பௌத்தமும் இந்த மண்ணில் படையெடுத்து நம்முடைய சமயத்தின் பெருமைகளையெல்லாம் தாழ்த்திய பொழுது அப்பரும் சம்பந்தரும் தோன்றி இந்த சமயத்தை, நம்முடைய சமயத்தை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. பக்தி இலக்கியங்கள் தோன்றியது. அப்படி என்றால் ஒரு பற்றாக்குறை ஏற்பட வேண்டி இருக்கிறது. அப்போதுதான் ஒரு காரியத்திற்கான தேவை என்பது பிறக்கிறது. தமிழ் 63 என்ற இந்த நிகழ்வு நடப்பதற்கும் ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. நான் 10 ஆண்டு காலமாக கல்லூரி வாழ்க்கையை வாழுகிறேன். ஒரு 17 வயது இளைஞனாக இளங்கலை படிக்க தொடங்கி இன்றைக்கு ஒரு ஆய்வு மாணவனாக 4 ஆண்டுகள் கடந்திருக்கிறது. இந்த 10 ஆண்டுகளில் மாணவர்களுக்கு இருக்கிற பழந்தமிழ் புலமை என்பது, பக்தி இலக்கிய புலமை என்பது தாழ்ந்து கொண்டே போகிறது. தாழ்ந்து கொண்டு போகிறது என்பதை விட அதை அவர்கள் இழிவாக நினைக்க தொடங்கிவிட்டார்கள். தமிழ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடங்களிலேயே அவர்களுக்கு தமிழ் தவறாக போதிக்கப்படுகிறது. ஒரு 50 பேர் இருக்கிற இடம் ஒரு வகுப்பறை என்றால் அதில் 40 பேர் நவீன இலக்கியம் படிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு 8 பேர் பழந்தமிழ் இலக்கியங்களிலும் பக்தி இலக்கியங்களிலும் அதிகபட்சம் நாட்டமுடையவர்களாக இருக்கிறார்கள். இலக்கணத்திற்கு ஆட்களே இல்லை. அவ்வாறாக தமிழானது, தமிழ் உலகமானது தாழ்ந்து கொண்டே போகிற ஒரு நிலையானது ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? கடந்த முறை ஒரு கருத்தரங்கம் நடந்தது. நான் இருக்கிற மாநில கல்லூரியில் அந்த கருத்தரங்கம் நடந்தது. அப்போது ஒரு MA படிக்கிற, முதுகலை படிக்கிற ஒரு இளைஞன் மேடையில் ஏறி பேசுகிற பொழுது சொன்னான், இன்றைக்கு நவீன இலக்கியங்களில்தான் சமூகத்தினுடைய இயங்கியலை பேச முடிகிறது, சமத்துவத்தை பேச முடிகிறது, அதில்தான் நம்முடைய வழிகளை கடத்த முடிகிறது. இவற்றிற்கெல்லாம் பழங்காலத்தில் வழிகள் இல்லை. பக்தி இலக்கியங்களில் முக்தி பெறுவதையே பெரிதாக நினைத்தார்களே தவிர அவர்கள் சமூகத்தை பற்றி கருதவில்லை என்று பேசுகிறான். அவன் படிக்கவில்லை என்று எனக்கு தெரிகிறது. பெரிய புராணம் காட்டியதை விடவா இந்த உலகத்தில் சமூக புரட்சியை நாம் பார்த்துவிடப் போகிறோம்? சைவ பெரியவர்கள் காட்டாததா? தேவாரத்தில் பெரியவர்கள் சொல்லுகிறார்களே, சாதிகுலம் பிறப்பென்று சுழிபட்டு தடுமாறும் மாதமிலி என்று கேட்கிறார்களே, கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர் என்று கேட்கிறார்களே. அவர்கள் சமூகத்தை பற்றி சிந்திக்கவில்லையா? சமூகத்தை பற்றி சிந்தித்ததனாலே தானே நமக்கு தேவாரமும் திருவாசகமும் இந்த 12 திருமுறைகளும் நமக்கு கிடைத்தது. அந்த வரலாறு அவனுக்கு இளங்கலையிலிருந்து யாரும் சொல்லிக் கொடுக்கவில்லை என்பதனால் அவன் முதுகலையில் இப்படி ஒரு வார்த்தையை பேசுகிறான். நான் சொன்னேன் அல்லவா, ஒரு பற்றாக்குறை தேவை, ஒரு பற்றாக்குறை ஏற்படுவதனால்தான் அதற்கான தேவை ஏற்படுகிறது என்று. அன்றைக்கு பக்தி இலக்கியங்கள் எழுவதற்கு எப்படி ஒரு பற்றாக்குறை காரணமாய் இருந்ததோ, இன்றைக்கு இந்த தமிழ் 63 நடப்பதற்கும் அதே பற்றாக்குறை காரணமாய் இருக்கிறது. பெரியோர்களே, பெரிய புராணம் என்கிற ஒரு காப்பியம் தமிழ்நாட்டில் பிறந்த காலகட்டத்தில் அது ஒரு புரட்சி காப்பியம். ஒரு 7ஆம் நூற்றாண்டு வாக்கில் ஒரு நடுகள் கிடைக்கிறது. ஒரு குறிப்பிட்ட மேல் வகுப்பு சாதியினர் நின்று வணங்க வேண்டிய இடத்தில்
தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த ஒருவர் நின்று வணங்கியதனால் அவர்களை குடும்பத்தோடு கட்டி வைத்து எரித்த வரலாறு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு உண்டு. 7ஆம் நூற்றாண்டு வாக்கில் மனிதர்களை பலி கொடுப்பதற்கு வியாபாரம் செய்த வரலாறுகள் நமக்கு உண்டு. அதே 8ஆம் நூற்றாண்டு வாக்கில் அன்றைய காலகட்டத்தில் நீங்கள் நினைத்து பாருங்கள், ஒரு உயர்ந்த குலத்தவன் நிற்க வேண்டிய இடத்தில் வேறொரு தாழ்ந்த குலத்தவன் நின்றதற்காக கட்டி வைத்து எரித்த வரலாறு உள்ள இதே தமிழ்நாட்டில்தான் 63 வெவ்வேறு சமூகத்தினரை சார்ந்தவர்களை ஒரே இலக்கியத்தில் வைத்து பாடிய ஒரு பெருமை பெரிய புராணத்துக்கு இருக்கிறது. பெரிய புராணம் தோன்றிய காலகட்டத்தில் பெரிய புராணம் ஒரு புரட்சிக்குரிய நூல். முதலாக சென்னையில் இருக்கக்கூடிய எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் தான் நான் திருநாவுக்கரசரை பற்றி பேசுகிறேன். எதிரே சத்யபிரியா அக்கா இருக்காங்க. அவங்க தான் நான் பெரிய புராணம் பேசுறதுக்கு அடி எடுத்து கொடுத்த ஆள். அவங்க என்ன பேசுகிற, யாரை பற்றி பேச போகிறேன்னா, எனக்கு அப்போது பக்தி இலக்கியங்களில் தேவாரம் அறிமுகமாகி எனக்கு திருநாவுக்கரசர் மேலே பெரிய பற்று. திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வருஞானம் தவமுனிவர் வாகீசர் வாய்மைதிகள் ஒரு நாம சீர் பரவலுறுகின்றேன் இவ்வுலகில் திருநாவு குறை செய்ய ஒண்ணாமை உணராதேன்னு சொல்லி அந்த பாட்டு, முதல் பாட்டு படித்தது இப்போ ஞாபகம் வருது. அப்படி எனக்கு பெரிய புராணத்தில் ரொம்ப பிடித்த நாயனார் யார் அப்படின்னு கேட்டால் திருநாவுக்கரசர் தான். இப்போ எதிர்கேள்வி வரணும்ல, அப்போ பிடிக்காத நாயனார் யார்? பிடிக்காத நாயனார்னு ஒருத்தர் இருக்கணும்ல. நான் பல முறை கேட்டேன், என்னை இயற்பகை கிட்ட இருந்து விட்டுருங்க, இயற்பகை எனக்கு பகை. நான் நினைத்ததுண்டு, இயற்பகை நாயனாரை படிக்க தொடங்கிய காலகட்டத்தில் நினைத்ததுண்டு, இருந்த 63 பேரில் இவரை சேர்க்காமலே விட்டுருக்கலாமே அப்படின்னு கூட நினைக்க முடிஞ்சது. ஏன்னா உங்களுக்குலாம் தெரியும், கதை தெரியும். நான் ஒன்றும் உங்களுக்கு புதுசாக சொல்ல வேண்டியது இல்லை. எத்தனையோ பேரை எப்படியோ சோதித்த சிவபெருமான் இவரை எப்படி சோதிச்சார்? மனைவியை கேட்டு சோதிச்சார். இறைவன் கேட்கவும் கூடாது, அடியவர் கொடுக்கவும் கூடாது. இந்த வரலாறு எங்கே தொடங்குது? இந்த 63 பேரில் இந்த இயற்பகை நாயனாரை யார் முதல்ல நமக்கு அடையாளம் காட்டுறா? திருவாரூர் கோயிலுக்குள்ளே போகிறார் சுந்தரர். எதிர்க்க வரக்கூடிய அடியவர்களெல்லாம் அவரை வணங்குறாங்க. அவர் இறைவனை பார்க்க போகிற மயக்கத்தில் எதிர வரக்கூடிய யாரையும் வணங்காமல் உள்ளே போயிடுறார். உள்ளே போன பிறகு அங்கேருந்த விரண்மிண்டர் பார்க்குறாரு, யார்ப்பா அவர்? எல்லாரும் வணங்குறாங்க. அம்மா சொன்ன மாதிரி அவர் பாட்டுக்கு போகிறாரு. இவர் தெரியாதா? இவர் தான் சுந்தரர், ஆரூரர், தம்பிரான் தோழர். சரி, கும்பிட மாட்டானா? கும்பிடாமல் அவர் பாட்டு போகிறாரு. அப்படின்னோடனே அவன் சைவத்துக்கு பிறகு அடியார்களை மதிக்க தெரியாதவன் எப்படி அடியவனாக இருக்க முடியும் என்று அவன் சைவத்துக்கு பிறகுன்னு சைவத்தை விட்டு விளக்கிறார். இன்னும் கொஞ்சம் நேரம் போனதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்காங்க, சரிப்பா நீ இவரை விளக்கிட்ட, சிவபெருமான் ஏற்றுக்கிட்டானே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ சிவனும் சைவத்துக்கு பிறகு அப்படின்னு விரண்மிண்டர் விளக்கிறார். உலகத்திலேயே ஒரு சமயத்தில் அந்த சமய நாதனையே விளக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற ஒரே சமயம் நம்முடைய சைவ சமயம்தான். அந்த சமயத்தின் நாதனையும் விளக்கியாச்சு. இப்போ சிவபெருமான் சொல்கிறார், டேய் ஒரு வணக்கத்தை போட்டு வந்திருக்கலாம்ல, உன்னை விளக்கி என்னையும் விளக்கி என் அட்ரஸையும் தொலைச்சி இப்போ 2 பேரும் தனியாக உட்காந்துருக்கோம் அப்படின்ன போது தான், ஐயையோ நான் அப்படி நினைத்து செய்யவில்லையே, இப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னும் போது ஒரு திருத்தொண்ட தொகை பாட வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. திருத்தொண்ட தொகை பாட வேண்டிய சூழல் ஏற்பட்டவுடன் எப்படி பாடுறதுன்னு தெரியல. சிவபெருமானே அடியெடுத்து கொடுக்கிறார். அவர் எடுத்து கொடுத்த அடிதான் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். முதலடி சிவபெருமான் எடுத்து கொடுத்தது. தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன். அடுத்த அடி சுந்தரர் பெருமானுடையது. திருநீலகண்டத்து குயவனார்க்கும் அடியேன், இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன். இரண்டாவதாக இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் என்ற இடத்தில்தான் இயற்பகை நாயனாரினுடைய வரலாறு நமக்கு தொடங்குகிறது. இயற்பகை நாயனார் எப்பேற்பட்டவர்? அவர் எங்கே பிறந்தார்?
சோழ நாட்டில் பிறக்கிறார். சோழ நாட்டில் திருச்சாய்க்காடுன்னு இன்றைக்கி சொல்லக்கூடிய ஊர் இருக்குது. சாயாவனம் அப்படின்னு இலக்கியங்களில் சொல்லுவாங்க. காவிரி பூம்பட்டினத்தில் பூம்புகார் நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊர். இன்றைக்கி அங்கே பிறப்பதா பெரிய புராணம் நமக்கு எடுத்து காட்டுது. அங்கே 7-8 வனங்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த 8 வனங்களில் 5 வனங்கள் கடலில் மூழ்கியதாக நமக்கு வரலாறு இருக்கிறது. இப்போ அந்த ஊரில் பிறக்கிறார். சேக்கிழார் அந்த ஊரினுடைய பெருமையை சொல்லும்போது சொல்கிறார், சென்னி வெண்குடை நீடு அனபாயன் திருக்குளம் புகழ் பெருக்கிய சிறப்பின் மண்ணு தொல்புகழ் மருதநீர் நாட்டு வயல் வளம் தர இயல்பினில் அடித்து. மருத நிலங்கள் இயல்பாகவே வளம் தரக்கூடிய நாடாக இருக்கக்கூடிய அனபாயனுடைய வழித்தோன்றல்கள் வழிநடத்திய நாடாகிய சோழ நாடு. அந்த நாட்டில் அடுத்த வரி தான் ரொம்ப அழகு. நம்ம ஆளுங்களுக்கு காவிரி நதி மேலே ஒரு பெரிய காதல் உண்டு. வரக்கூடிய எல்லா புலவர்களும் பட்டினப்பாளையிலிருந்து எல்லாருமே காவிரியை போற்றுறதுல ரொம்ப இன்பமுடையவர்களாக இருந்திருக்காங்க. இப்படி பட்டினப்பாளையில் சொல்லும்போது சொல்கிறாங்க காவிரியினுடைய பெருமையை, வான் பொய்யினும் தான் பொய்யா மலை தலைய கடற்காவிரி. வானம் பெய்யறது நிறுத்தினாலும் காவிரி பெய்யறது அது கடற்காவிரியாம், சாதாரண காவிரியில் இல்லை. அப்பேற்பட்ட காவிரியிலேயே தண்ணி ஓடாமல் செய்கிற பெருமை நமக்கு தான் உண்டு. கம்பன் வரைக்கும் பாடியிருக்காங்க. கம்பன் சொல்லும்போது கூட சொல்கிறான், கோசல நாட்டினுடைய பெருமையை சொல்லும் பொழுது அவன் எதோடு ஒப்பிட்டு பேசுறது, சரையு நதியினுடைய பெருமை எதோடு ஒப்பிட்டு பேசுவது. இப்படி பார்க்கும்போது காவிரியத்தான் சொல்கிறான். காவிரி என்ன கழனி நாடு. அந்த நாட்டை சொல்லும்போது காவிரி நாட்டில் இருக்கிற கழனிகளைப் போல கழனிகளை கொண்ட நாடுன்னு கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய கோசல நாட்டை சொல்கிறான். இப்போ சேக்கிழாருக்கு வருவோம். சேக்கிழார் சொல்கிறாரு, பொன்னி நல்நதி மிக்க நீர் பாய்ந்து புணரிதன்னையும் புண்ணியமாக்குவதுன்னு சொல்கிறார். எப்பேற்பட்ட நதியா, தான் போய் கடலில் கலப்பதனால் கடலையும் புண்ணியமாக்கக்கூடிய புண்ணிய நதியான காவிரி பாய்கின்ற காவிரி பூம்பட்டினத்தில் இவர் பிறந்தார் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளவு சிறப்பு! ஒரு நதி போய் கடலில் கலப்பதனால்தான் கடலுக்கே புண்ணியம் அடைகிறது, கடல் புனிதம் அடைகிறதுன்னு சொல்கிறாரு சேக்கிழார் பெருமான். அந்த நாட்டில் வணிகர் குலத்தில் பிறக்கிறார். வணிகர் குலத்தில் பிறந்த அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்லும்பொழுது, அக்குளப்பதி குடல் முதல் வணிகர் குடிமுதல் வணிகர் அளவியில் செல்வத்து வளமையின் அமைந்தார். கொஞ்ச நஞ்ச காசு இல்லை, அளவியில் செல்வத்து வளமையின் அமைந்தார். செக்கர் வெண்பிறை சடையவர் அடிமை திறத்தின் மிக்கவர். இந்த சிவபெருமான் இருக்கான்ல, அவனுடைய அடிமை திறத்தில் யாரெல்லாம் மிக்கவர்களோ அவர்களை விட மிக்கவர். மறை சிலம்பு அடியார் மிக்க சீர் அடியார்கள் யார் எனினும், அடியவர்கள் யார், சிவபெருமானுடைய மறை அடியார்களாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வேண்டும் யாவையும் இல்லை எண்ணாத இக்கடல்படி நிகழ முன் கொடுக்கும் இயல்பின் நின்றவர். அவங்க வேணும்னு போய் கேட்டால் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுக்குற இயல்புடையவராம். உலகு இயல் பகை அப்படின்னு சொல்லி அவரை அறிமுகப்படுத்துகிறார். ஏன் உலக இயலுக்கு பகை? எதிர்க்க யாராவது கேட்டால் அவன் யாருன்னு அனலைஸ் பண்ணி தான் கொடுக்கணும். ஆனால் எதிர்க்க வரவன் திருநீரும் ருத்ராட்சமும் போட்டு வந்தால் தன்னிடம் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஆராயாமல் கொடுக்கிறவரான். அதனால் இவர் என்னன்னு சொல்கிறாரு, உலகு இயற்பகை. இந்த ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கங்க, ரொம்ப சூட்சமமாக சேக்கிழார் வழி நடத்திட்டு போகிறார் நம்மளை. என்ன சொல்கிறாரு, இவர் உலக இயலுக்கு பகை, யாரும் இவர் செஞ்சது சரியா தப்பான்னு சண்டைக்கு வந்துடாதீங்க. அதனால தான் நான் அவரோட ஒரிஜினல் பேரை கூட சொல்லலை. இவருக்கு உலக இயல் பகை என்பது புனைப்பெயராக அவர் செய்த செயலுக்காக கிடைத்த பெயர். அவருடைய பேர் நமக்கு தெரியாது. அதனால் டிஸ்க்ளைமர் போட்டுட்டு, ஒரு படத்துக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் போடுற மாதிரி தான் இறைவன் நடத்துகிற இந்த நாடகத்துக்கு முன்னாடி சேக்கிழார் ஒரு டிஸ்க்ளைமர் போடுறார். இங்கே பாருங்க, இவங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. தன்னிடம் வரக்கூடிய எல்லாருமே சிவனடியாராக வந்துட்டா அப்படியே கொடுத்துட்ற வழக்கம் இருக்குல்ல. சிவபெருமான் டெஸ்ட் பண்ண விரும்புகிறார். இப்போ சிவபெருமான் இறங்கி வரார் பூமிக்கு. வரும் பொழுது அவர் எப்படி வராரு, ஒரு நல்ல ஜிப்பா போட்டுக்கிட்டு, ஆனால் சம்பந்தமே இல்லாமல் திருநீர் போட்டுக்கிட்டு, ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு மறையவராகவும் வராரு.
ஆனால் சந்தேகிக்கிற மாதிரியும் வரார். கிட்டத்தட்ட போலி சாமியார் மாதிரி வரார். பார்த்தா நமக்கு சந்தேகம் வரும். இப்போது இவர் வர்றது சேக்கிழார் கேட்குறாரு, இவர் செய்யக்கூடாத ஒரு காரியத்தை செய்ய போகிறார், மனைவியை கேட்க போகிறார். சேக்கிழார் சொல்கிறாரு, ஆயும் நுண்பொருள் ஆகியும் வெளியே அம்பலத்துள் நின்று ஆடுவார். அறிஞர்களெல்லாம் ஆய்கிற நுண்பொருள் சிவபெருமான். ஆனால் அவன் வெளிப்படையாக வெளியில் பக்தர்களுக்காக நடனம் ஆடக்கூடியவனாகவும் இருக்கான். அப்பேற்பட்டவன் உம்பர் நாயகிக்கும் அஃது அறியவோ பிரியா நங்கைதான் அறியாமையோ அறியோம் அப்படின்னு சொல்கிறார். இவன் இந்த காரியத்தை செய்ய வர்றது உமையம்மைக்கு தெரியுமோ தெரியலையோ தெரியல அப்படின்னு சொல்கிறார். தெரிஞ்சால் விடுவாங்களா? ஒரு பொண்ணுக்கு நீ நடத்த போகிற கொடுமைக்கு உமையம்மை தெரிஞ்சால் விடுவாங்களா? இப்போ அவர் வரார், காட்சி சொல்கிறார். தூய நீரு பொன் மேனியில் விளங்க தூர்த்த வேடமும் தோன்ற வேதியராய். நான் சொல்லலை, அவர் தான் சொல்கிறாரு. தூய நீரு பொன் மேனியில் விளங்க தூர்த்த வேடமும், சந்தேகிக்கப்படுகிற ஒரு மாதிரியான சாமியாராக வரார். தூர்த்த வேடமும் தோன்ற வேதியராய் மாய வண்ணமே கொண்டு தொண்டர் மாறாத வண்ணமும் காட்டுவான் வந்தார். மாயம் வேடம் பூண்டு வந்தார் சிவபெருமான். ஏன் வந்தார் அப்படின்னா, தன்னுடைய அடியவனுடைய மாறாத வண்ணத்தை காட்டுவதற்காக அப்படி வந்தார் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த டிஸ்க்ளைமர் இங்கே பாருங்கள். அவர் ஏன் வந்தார்னா இந்த காரணத்துக்காகத்தான், மனைவியை வேண்டி அல்ல அப்படின்றத நமக்கு இன்னொரு முறையும் சொல்லிட்டு போகிறார். இப்போ அடியாரினுடைய உள்ள இல்லத்துக்கு போகிறார். இப்போ அடியாரை பார்ப்பதே நோக்கமாக கொண்டு இருக்கிற ஒருத்தருக்கு அடியாரை பார்த்தோன்னே எப்படி இருக்கும்? எந்தை எம்பிரான் அடியவர் அணைந்தார், சந்தோஷப்படுறார். ஏற்பகை நாயனார் வீட்டுக்கு அடியவர் வந்திருக்கார் அப்படின்னு சந்தோஷப்படுறார். முந்தையம் பெரும் தவத்தினால் என்கோ முனிவர் இங்கு எழுந்தருளியது அப்படின்னு சொல்கிறார். நான் முன்னாடி செஞ்ச பெரும் தவத்தினால தானே நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பெரும் மகிழ்ச்சி அடைகிறார். இப்போ சிவபெருமான் வர காரியத்தை நிகழ்த்தணும். சிவபெருமான் வராரு, வந்து சொல்கிறாரு, எனக்கு ஒரு விண்ணப்பம், நான் உங்ககிட்ட ஒன்று வேண்டி வந்திருக்கேன், உங்ககிட்ட ஒரு விஷயமாக வந்திருக்கேன். கொன்றைவார் சடை அடியார்கள் குறித்து வேண்டிய குணம் என கொண்டு ஒன்றும் நீர் எதிர் மாறாது உவந்து அளிக்கும் உண்மை கேட்டு. முதல் பீடிகை என்ன? கொன்றைவார் சடை அடியார்கள். நேரடியாக எனக்கு இது வேணும்னு கேட்க வேண்டியது தானே. சில நேரங்களில் என்ன ஆகிடும், கொடுக்குறவனாவே இருந்தாலும் நேரடியாக போய் நீங்கள் கொடுக்க முடியாத பொருளை கேட்டிங்கன்னா, இல்லைங்க என்னால் முடியலைங்கன்னு சொல்லிடுவான். இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, சிவபெருமானுடைய அடியார்கள் யாராவது சிவவேடம் பூண்டு வந்து உங்ககிட்ட வந்தால் அவர்கள் வேண்டியது குணம் என கொண்டு, அவன் கெட்டதே கேட்டாலும், குணம்னா நல்லதுன்னு பொருள், அவன் கெட்டதே கேட்டாலும் நல்லது என கொண்டு, குணம் என கொண்டு ஒன்றும் நீர் எதிர்மறாது உவந்து அளிக்கும் உண்மை கேட்டு. நீ ஒன்றும் மூஞ்சி கூட சுழிக்காமல் இன்பத்தோடு அப்படியே தருவியாமே, அதை கேட்டு நும்பால் ஒன்று வேண்டி இன்று இங்கு நான் வந்தனன், அதனால் உங்ககிட்ட ஒன்று கேட்டு வந்திருக்கேன்ப்பா. அதனுக்கு இசையெல்லாம் எனில் இயம்பலாம். நீ அந்த ரூலுலாம் நீ பின்பற்ற ஆள் தான் அப்படின்னும் போது நான் கேட்டால் கொடுப்பதாங்கிறதெல்லாம் உண்மையாக தான் இருக்குன்னா நான் ஒன்று கேட்குறேன். அப்படி இல்லைன்னா இப்படியே உனக்கு ஆசி வழங்கிட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சொல்லிவிட்டு இவ்வளோ பீடிகை போட்ட பிறகு கொடுத்து பழகினை எவனாவது மறுப்பானா? ஏற்பகை நாயனார் சொல்கிறாரு, யாதும் ஒன்று என் பக்கம் உண்டாகில் அன்னது எம்பிரான் அடியவர்க்கு உடைமை. ஐயா ஐயம் இல்லை, நீர் அருள் செய்யும் அப்படின்னு சொல்கிறார். என் பக்கத்தில் ஏதாவது எனக்கு உடையதுன்னு ஒன்று இருந்ததுன்னா அது என்னோடது இல்லை, அடியவர் உடைமை. அன்றே என்ற நாவியும் உடைமையும் உரிமையும் எல்லாம் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த விதிப்படி வாழ்கிறார். சிவனை மனத்தில் ஏற்றின பிறகு இந்த உலகத்தில் எதுவுமே என்னுடைய உடைமை அல்ல, எல்லாம் அடியாரினுடைய உடைமை அப்படின்னு நினைக்கிறார். அப்போ சொல்கிறார் இவர், அப்படியா? அப்போ கேட்குறேன், மண்ணு காதல் உன் மனைவியை வேண்டி வந்தது இங்கு அப்படின்னு சொல்கிறார். யாரோ மனைவி இல்லை, மண்ணு காதல் உன் மனைவியை. ஏதோ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை இருந்து அந்த வகையில் பிரித்து கொண்டு போகலான்னு வரல சிவபெருமான். 2 பேர் சேர்ந்து இல்லறத்தில் காதலோடு வாழுகிற 2 பேரை சிவபெருமான் கேட்குறான். கேட்டோன்னே நாமளாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? நானாக இருந்தால் அருவாள் எடுத்து அந்த வாயிலேயே ஒரு போடு போட்டு
எனக்கு கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆன ஆட்கள்லாம் அப்படி தானே பண்ணுவீங்க. அப்படியெல்லாம் அவங்க ஆள் இல்லைன்றதுக்காக தான் மண்ணு காதல் மனைவி. இப்போ இவர் எப்படி இருந்தாரா என அங்கனார் எதிரே சொன்ன போதிலும் முன்னையின் மகிழ்ந்து. இப்போ அம்மா சொல்கிற சந்தேகம் வருது, விட்டா போதும்னு இவர் நினச்சாரோ என்னவோ. தூய தொண்டனர் தொழுது உரை செய்வார். தூய தொண்டரை வணங்கி அடுத்த பிறகு சொல்கிறாரு, இது எனக்கு முன்பு உள்ளதே, என்கிட்ட இது உள்ளது தான், முன்னாடியே இருக்கு, நீங்கள் கேட்டது. வேண்டி எம்பிரான் செய்த பேர் எனக்கு என்ன அப்படின்னு கேட்குறார். நல்ல வேலை என்கிட்ட இருக்கிறத கேட்டீங்க, வேற ஏதாவது கேட்டுருவீங்களோன்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், இருக்கிறத கேட்டீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு, கதும் என சென்று தம் மனை வாழ்க்கை கற்பின் மேம்படு காதலியாரை விதிமணக்குல மடந்தை இன்று உனை இம்மெய் தவற்கு நான் கொடுத்தனன். அவங்க உள்ள கேட்டுக்கிட்டு வேற இருக்காங்க. ஒரு கணவனா ஒரு மனைவி ஒரு கணவனை ஏற்றுக்கொள்வதற்கான அடிப்படை காரணம் என்ன? பாதுகாப்பு. வெளியில் போகும்போதே அவனுடைய பாதுகாப்பு வேண்டும். வீட்டுக்குள்ளே ஒருத்தன் வந்து கேட்குறான், எப்படி விட்டு கொடுக்கலாம்? உள்ளே வந்து சொன்னோன்னே அந்த அம்மா எப்படி இருந்தாங்களாம், மது மலர் குழல் மனைவியார் கலங்கி. அவர் இதை கேட்டோன்னே கலங்கிட்டாங்களாம். அவங்க, என்னப்பா இப்படி சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லி கலங்கி மனம் தெளிந்து பின் மற்ற இது மொழிவார். அடுத்து அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இன்று நீ எனக்கு அருள் செய்தது இதுவேல். இன்னைக்கு நீ எனக்கு நான் பண்ணணும்னு நீ நினைக்கிறது இதுதான் அப்படின்றதா இருந்துச்சுன்னா, என் உயிர்க்கு ஒரு நாதை. அவங்க சொல்கிறாங்க, அவங்கள அதில் வழி தெரியுதா இல்லையா நமக்கு? என் உயிர்க்கு ஒரு நாதை அப்படின்னு சொல்கிறாங்க. என் உயிர்க்கு நீ தாண்டா நாதன். அதை சொல்கிறாங்க, என் உயிர்க்கு ஒரு நாத நீர் உரைத்தது ஒன்றை நான் செய்யும் அத்தனை எல்லால் உரிமை வேறு உள்ளதோ எனக்கு. தாடகையை கொல்றதுக்கு அம்பு போடும்போது ராமன் வந்து போட மாட்டேன்னு சொல்லுவான். ஒரு பெண்ணை எப்படா கொல்றது அப்படின்னு கேட்கும்போது அப்போ ஆசிரியர் சொல்லுவான், எதுவாக இல்லைனாலும் ஆசிரியரை சொல்வது உன் தர்மம், அதை நீ செய்யணும் அப்படின்னோடனே, சரி நீ சொல்வதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பு போடுவான் தாடகையின் மேலே. இப்போ இவங்க அதை தான் சொல்கிறாங்க, என் உயிருக்கு ஒரு நாத நீர் உரைத்தது ஒன்றை நான் செய்யும் அத்தனை எல்லால் உரிமை வேறு உள்ளதோ, அதை உரிமைன்னு சொல்கிறாங்க. நீ சொல்கிறத செய்கிறது என்னுடைய உரிமை இல்லை, அதனால் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு கணவன், இப்படி ஒரு மனைவி. இல்லை இன்னொரு பதமும் இருக்குது, நீர் உரைத்தது ஒன்றை நான் செய்யும் அத்தனை அல்லால் உரிமை வேறு உளதோ எனக்கு. நீ சொல்கிறத தவிர வேற ஒன்றத்தை செய்யறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா, வழி இருக்கா? செஞ்சு தானே ஆகணும். செய்யலைன்னா விடுவானா? இப்போ இயற்பகை வாக்கு கொடுத்துட்டாரு, இவங்க மறுத்து இருந்தா விட்டுருவாரா? இறைவன் கேட்டதை கொடுக்கணும்ல, அடியவர் கேட்டதை கொடுக்கணுன்ற உறுதிப்பாட்டில் வாழ்கிறவர்ல. இப்போ என்ன பண்ணார், கொடுத்துட்டார். சரி நான் போகிறேன்னு சொல்லிட்டாங்க. தன் தனிப்பெரும் கணவரை வணங்க. திருப்பியும் இது சேக்கிழார் எழுதுகிறார், தன் தனிப்பெரும் கணவரை வணங்க. காலில் விழுந்து, அவங்க மனசில் அவர் தான் கணவர், இவர் சொல்லிட்டாருன்றதுனால அவங்க மனசு மாறணும்னு இல்லையே, அவங்க காலில் விடுறாங்க. காலில் விழுந்து கும்பிட்டு வணங்க, தாழ்ந்து தொண்டனார் தாம் எதிர் வணங்க, சென்று மாதவ சேவடி பணிந்து திகைத்து நின்றாள் திருவினும் பெரியாள். திருவினும் பெரியாள்னு பட்டம் கொடுக்குறாரு. என்னன்னா, இவ காலில் விழுந்து, இந்த அம்மா காலில் விழுந்து வணங்குறாங்க, எழுந்த உடனே இவர் காலில் விழுந்துறார், மனைவி காலில். ஏன்னா இப்போ அவங்க மனைவி இல்லை, அடியாருக்கு கொடுத்த பிறகு அந்த பொருள் தனக்கு உரியது அல்ல. இப்போ என்னன்னா காலில் விடுறாங்க, காலில் விழுந்து நீ எனக்கு உரிமை இல்லைன்னு சொன்னோன்னே இவங்க திகைத்து போகிறாங்க. அவர் அழகாக எழுதினார், திருவினும் பெரியாள், திருமகளை காட்டிலும் பெரியவள் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் கொடுக்குறார், திருவினும் பெரியாள். இப்போ இயற்பகை நாயனார் கூட்டிகிட்டு போகிற எல்லாத்தையும் சிவபெருமான் பார்க்குறாப்புல. எவ்வளவு குரூர மனம் கொண்ட மனுஷன் பாருங்க, கடவுள் பாருங்க. இவ்வளவுத்தையும் பார்த்துட்டு வெளில வந்துட்டு, இவரும் இன்னும் இவர் மனசே இல்லை போல இருக்கு இயற்பகை நாயனாருக்கு. வந்து யாது நான் இனி செய்க அப்படின்னு கேட்குறார். அப்புறம் நான் வேற என்ன பண்ணணும்? நீ என்ன பண்ணணும்? பண்ணியாச்சு இல்லை,
இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண, ஏன் கேட்டு நிற்கிற? சும்மா விட்டுருந்தாவது பரவாயில்ல, நான் என்ன செய்யணும் இனிமேல்னு கேட்டதுனால அடியார் சொல்கிறார் அவரை பார்த்து, சரிப்பா, நான் உன் மனைவியை நான் கேட்டேன், நீ கொடுத்துட்ட, பெரிய விஷயம். சரி, இப்போ நான் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகும்போது உன் சொந்தக்காரங்க, உன் பொண்டாட்டியோட சொந்தக்காரங்கெல்லாம் சேர்ந்து என்னை வெட்ட வந்தாங்கன்னா என்னடா பண்ணுறது? நீ துணைக்கு வந்து விடு அப்படின்னு சொல்கிறார். தையல் தன்னையும் யான் தனிக்கெடும் போக காதல் மேவிய சுற்றமும் பதியும் கடக்க நீ துணை போதுக. இந்த நாட்டை கடந்து வெளில போகிறதுக்கு மனைவியை கொடுத்ததோடு நிற்கக்கூடாதான், நீயே கூப்பிட்டு வந்து வழி அனுப்பி வை. இவர் உடனே, ஐயோ நீங்கள் சொல்கிற வரைக்கும் நான் பொறுத்துட்டு இருந்துட்டேனே, நான் அல்லவா இதை முதல்ல செஞ்சுருக்கணும். மாறி மாறி நமக்கு படிக்கும்போது ரத்த கொதிப்பு வருது. ஏங்க மாறி மாறி இதில் எதையாவது ஏற்றுக்க முடியுமா? உள்ளே போகிறாப்புல என்ன பண்ண போகிறாருன்னு நம்ம உள்ளே எட்டி பார்த்தா உள்ள ஒரு வாளும் கேடையுமே எடுத்துகிட்டு வெளில வராரு. சுற்றத்தாருக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சிருது. சுற்றத்தார் எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு எல்லாரும் என்னடா அவன் இப்பேற்பட்ட காரியத்தை செய்யலாமா, என்ன இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி மனைவியார் சுற்றமும் வள்ளலார் சுற்றத்தாரும், இவருடைய மனைவியோடைய சுற்றத்தார் பெண் வீட்டுக்காரங்களும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் எல்லாருமே சண்டைக்கு வந்துடுறாங்க. எப்படி வராங்க? வேல் கம்பு, அருவா, வாள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வணிகக்குடி போர்க்குடியாக மாறி போச்சு. எல்லாரும் எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இணையது ஒன்று யாரே செய்தார் இயற்பகை பித்தனானான், புனையிழை தன்னை கொண்டு போவதாம் ஒருவன். அப்படியே இருந்தாலும் அவன் பித்தனாயிட்டான், யாரோ ஒருத்தனுக்கு கொடுத்துருவாங்களாப்பா இப்படி, அதுக்கு நம்ம விட்டுற முடியுமா? வாங்கடா எல்லாரும் போகலாம், எப்படி அந்த பொண்ணை தூக்கிட்டு போகிறான்னு பார்த்துடலான்டா அப்படின்னா முன்னாடி போகிறார் இவர் வாளும் கேடையத்தையும் வச்சுக்கிட்டு இப்படி நடந்து போகிறார். பின்னாடி அந்த அம்மா வராங்க. பின்னாடி அந்த அம்மா வந்த பிறகு அவருக்கு பின்னாடி நல்லா சேஃபாக வரார் சிவபெருமான். செய்கிற காரியம் அப்படி சேஃபாக தான் வரணும். வராரு. வரும்போது என்ன பண்ணுறார்? திரிபுரத்தை எரித்தவன்ல சிவன், அவன் எவ்வளோ பெரிய போராற்றலுடையவன் நம்ம படிக்கிறோம்ல. இவங்கெல்லாம் கையில் ஆயுதத்தை எடுத்துகிட்டு வர்றதை பார்த்து அவர் பயப்படுறாராம். போட்டிருக்க வேஷத்தில் பயப்படுறாராம். சொல்கிறாரு, மறைமுனி அஞ்சினான் போல் மாதினை பார்க்க. பயந்து போய் அந்த அம்மாவை பார்க்குறாராம். ஐயோ என்ன பண்ணிவிடுவாங்க, இப்போ நம்மளை கொண்டுடுவானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாராம், என்னை கொண்டுடுவானுங்களேன்ட்டு. மாதினை பார்க்க மாதும் இறைவனே அஞ்ச வேண்டாம் இயற்பகை வெல்லும்னு சொல்கிறாங்களாம் அந்த அம்மா. இந்த அம்மாவை பார்த்து நாம் கவலைப்பட்டா அந்த அம்மா அவருக்கு தைரியம் சொல்லி அதெல்லாம் அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் பயந்தார்ன்றது தெரிஞ்சோன்னே இவர் சூளுரை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. இவர் சொல்கிறாரு, அரைகழல் அண்ணல் கேளா அடியனேன் அவரை எல்லாம் தரை இடை படுத்துகின்றேன் தளர்ந்தருள் செய்யேல் அப்படின்னு சொல்கிறார். வரவன் எவனாக இருந்தால் என்ன, நான் வெட்டி போடுறேன், நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, நீங்கள் அப்படிலாம் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இவர் களத்தில் இறங்கி போர் செய்கிறார். எதிர்க்கிறவனெல்லாம் வெட்டுறார். ஒருத்தன் கேள்வி கேட்குறான், ஏண்டா உனக்கு என்ன பைத்தியமா, இப்போ யாராவது இந்த உலகத்தில் பெண்ணை போய் கட்டின மனைவியை யாருக்காவது கொடுப்பாங்களாடா, இப்படி பண்ணுறியே, இது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்குறார். அவனை வெட்டுறார். எதிர்க்க யாரெல்லாம் பேசுகிறாங்களோ இப்போ ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார், நான் இறைவன் அடியாருக்கு கொடுத்துட்டேன், எனக்கு உரிமையான பொருள், யாராவது வந்தால் அவர்கள் உயிர் தப்பாதுன்னு எச்சரிக்கை வேற கொடுக்குறார். ஆனால் இந்த பெண்ணை வெளியில் விட்டால் அது எங்கள் மானத்திற்கு இடுக்குன்னு 2 பேரும் சண்டை போடுறாங்க. எவ்வளோ பெரிய விடையும் பாருங்கள். இப்போ தான் தயவு செஞ்சு யாராவது இவங்களை வெட்ட மாட்டாங்களான்னு நமக்கு தோன்ற அளவுக்கு அவர்கள் போர் புரிகிறாங்க. ஆனால் எதிர்த்த அத்தனை பேரையும் வெட்டி வீழ்த்துறார் இயற்பகையார். சேக்கிழார் சொல்கிறார், செறிந்தன குடல்கள் எங்கும், துணிந்தன உடல்கள் எங்கும், விரிந்தன தலைகள் எங்கும், விடைந்தன கழுகும் எங்கும். இவன் வெட்ட வெட்ட கழுகு சாப்பிட வந்துருச்சான் வேகமாக. மிடைந்தன கழுகும் எங்கும், எரிந்தன விழிகள் எங்கும், எதிர்ப்பவர் ஒருவர் இன்றி திரிந்தனர் கலனில் எங்கும், சிவன் கழல் புனைந்த வீரர். சிவனுடைய கழலை மனத்தில் புனைந்து இருக்கக்கூடிய இயற்பகையனாரை எதிர்த்த அத்தனை பேரும் வெட்டுப்பட்டு இறந்து போகிறார். கொண்டு போய் வெளியில் நிறுத்துறார். வெளியில் நிறுத்தினோடனே இதுக்கப்புறம் நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு இவர் திரும்புகிறார். சிவபெருமான் பார்க்குறார். அந்த அம்மா வணங்கி நிற்கிறாங்க. காதல் மனைவின்னு சொன்னான்ல, ஒரு முறையாவது திரும்பி பார்த்துருக்கலாம்ல, திரும்பியே பார்க்கல.
நடக்கிறார் நடக்கிறார் நடக்கிறார், நடந்து போய்கிட்டே இருக்கார். ஆள் மறைய போகிறார். சிவபெருமான் பார்க்குறார், ஒரு முறையாவது திரும்பி பார்ப்பானா? திரும்பியே பார்க்கல. அப்படி திரும்பி பார்க்கல, முற்றிலுமாக போய் மறைஞ்சிட போகிறான்னும் போது தான் இயற்பகை முனிவா ஓலம், ஈண்டு நீ வருவாய் ஓலம், அயற்பு இலாதானே ஓலம், அன்பனே ஓலம் ஓலம், செயற்கரும் செய்கை செய்தாய் தீரனே ஓலம்னு சொல்லி இறைவன் ஓலமிட்டு ஒருத்தனை அழைக்கிறான். இறைவன் ஓலமிட்டோன்னே இவருக்கு என்ன தோன்றுச்சு, எவனோ ஒருத்த சொந்தக்காரன் திரும்பி வந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு நினச்சி திரும்பி வேற எவனாவது வந்துட்டானா, அதான் வரேன் அப்படின்னு வரார். வந்தால் இறைவனை அங்கேருந்து அடியவரை காணும். இறைவன் காட்சி அளிக்கிறான். இந்த கதையை ஏற்றுக்க முடியுமா? சீரியல் பார்ப்பீங்களோ? இதை இந்த கதையை நம்ம ஏற்றுக்க முடியுமா? இது மனித குலத்திற்கு ஒவ்வக்கூடிய கதையா? எனக்கு கோபம் வருது. அம்மா போன முறை திருநீலகண்ட யாழ்ப்பாணரை பேசினாங்கல்ல, கணவன் தவறாக போனான்ற காரணத்தினால எம்மை தீண்டு வீராயில் திருநீலகண்டம்னு பேசினாங்கல்ல அந்த அம்மா. அப்போ ஒழுக்கம் தவறுன ஒருத்தனை எம்மை தீண்டு வீராயில் திருநீலகண்டம்னு சொன்னபோது சிவபெருமான் அவர்களினுடைய வாழ்க்கையை காட்டுறதுக்கு வந்தான்ல. இப்போ சிவபெருமானே காமுகனா வருவானா? காமுகனா வந்து இன்னொருத்தருடைய மனைவியை கேட்பானா? இப்போ எதை ஏற்றுக்கிறது நாம? இப்போ இந்த கதை மேலே எனக்கு அவ்வளவு கோபம், வெறுப்பு. ரொம்ப கோபத்தில் நான் அன்றைக்கி இருந்த மனநிலையில் தான் இருக்கேன். இது சைவத்துக்கு இப்போ நம்ம விரண்மிண்டர் இருந்த மாதிரி எனக்கு ஒரு மனநிலை வருது. இவங்க ரெண்டு பேரையும் சைவத்துக்கு புறகுன்னு விளக்கிடலான்ற அளவுக்கு எனக்கும் அந்த பவர் இருக்குது. நானும் சைவம் தானே, அப்போது நானும் அடியவன் தானே, தப்பு செஞ்சால் இறைவனை நானும் விளக்கலாம் தானே. சைவத்தில் மட்டும்தான் பெரியோர்களே தன் சமயத்தில் தவறு செய்தாலும் அதை கேட்கக்கூடிய ஒரு வலிமை நமக்கு இருக்குது. இந்த இன்றைக்கி நம்ம ஊரில் சமய சண்டை ரொம்ப மலிவாக நடக்குது, ரொம்ப மலிவாக நடக்குது. ஒவ்வொரு சமயமும் இன்றைக்கி இந்து பெரியவனா இஸ்லாமியன் பெரியவனாக்கு தேவையா? இதே மாதிரி அன்னைக்கு காலகட்டத்தில், திருமூலர் காலகட்டத்தில் ஒரு 6 சமயங்கள் நின்று சண்டை போட்டுக்குச்சு. நான் தான் பெருசு, நான் தான் பெருசு. திருமூலர் பார்த்தாரு, ஒரு பாட்டு எழுதுறாரு, ஒன்றது பேரூர் வழி 6 அதற்குலை என்பது போல இருமுச்சமயமும் நன்றிது தீதிது என்றுரையாளர்கள் குன்ற குறைத்தெழு நாயை ஒத்தார்களேன்னு ஒரு பாட்டு எழுதுறார். ஒரு ஊருக்கு போகிறதுக்கு 6 வழி இருக்குது. அந்த 6 வழியில் இந்த வழி தான் பெருசு, இந்த வழி தான் பெருசு, இந்த வழி தான் பெருசுன்னு 6 பேர் அடிச்சுக்கிறாங்களாம். அது மாதிரி மலையை பார்த்து அது இன்னதென தெரியாத நாய்கள் அந்த மலையை பார்த்து குறைப்பது போல இறைவன் யார் என தெரியாத இந்த சமயத்தவர்களெல்லாம் இறைவனின் பெயரால் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். கடைசி வரைக்கும் அந்த மலையை என்னதென நாய்க்கு தெரிய போவதில்லை, இறைவன் யார் என்று இந்த சமயத்தவர்களுக்கு தெரிய போவதில்லை அப்படின்னு சொல்கிறார். என்ன அதிசயம் தெரியுமா? அந்த 6 வகை சமயத்தில் சைவமும் அடக்கம். தான் சார்ந்த சமயத்தையும் சேர்ந்து சாடக்கூடிய ஒரு தகைமை சைவர்களுக்கு தான் உண்டு. இப்போ நான் இதையெல்லாம் மனத்தில் ஏற்றிக்கிட்டு சொல்கிறேன், சிவபெருமான் செஞ்சது தப்பு, சிவபெருமான் செஞ்சது தப்பு. கோபம் வருது எனக்கு. இப்போ புத்தகத்துக்குள்ளேருந்து ஒரு குரல் கேட்குது, ஏய் ஏண்டா கோபப்படுற அப்படின்னு ஒரு குரல். யாருன்னு பார்த்தா இந்த 63 பேரில் இல்லாத ஒருத்தர், 64வது நாயனார் வாரியார் சுவாமிகள் பேசுகிறாரு. எது கோவப்படுற? யாராவது இந்த கதையை சரின்னு சொன்னோமா? சிவபெருமான் செஞ்சதை சரின்னு சொன்னோமா? சேக்கிடாரே உலகு இயல் பகைன்னு தானே சொல்கிறாரு. இப்போ இதை யாருமே சரின்னு சொல்லலைல்ல, அப்புறம் ஏன் நீ கோவப்படுற? அப்போ அவர் ஒரு அறிவுரை சொல்கிறாரு, டேய் ஒரு பொண்ணை பார்க்குறேன், அவளை சொல்லும்போது மயில் போல் இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறேன். மயில் போல் இருக்கிறாள் என்னடா அர்த்தம்? மயில் போல் இருக்கிறாள்னா அவள் மயிலை போல் அழகாக இருக்கிறாள்ன்றது தான் பொருள். அவள் பரப்பாளான்னு கேட்கக்கூடாதரா அப்படின்னு சொல்கிறார். உண்மைதானே? அவள் பரப்பாளான்னு கேட்டால் காதல் நடக்குமா? அப்போ அவர் இப்படி சொல்கிறாரு. அப்போது எது நோக்கமோ அதை பாருன்னு சொல்கிறார். 63 நாயன்மார்களினுடைய பெருமையை எதற்காக சேக்கிடார் எழுதுகிறார்? அந்த 63 நாயன்மார்களினுடைய நிலைத்த தன்மையை, உறுதிப்பாட்டை காட்டுறதுக்கு. சிவபெருமானை எதுக்கு வர்றதா எழுதுகிறார்? அவர் எழுதும்போது சிவபெருமான் எதுக்கு பூமிக்கு இறங்கி வந்ததா எழுதுகிறார்? மாய வேடம் பூண்டு மாறா வண்ணம் காட்டுவதற்குன்னு தானே எழுதுகிறார்.
அவர் மனைவியை தேடி வரலை. அப்போ நீ கோவப்படுறது நியாயம் இல்லை. அவர் வந்தது தன் அடியவரினுடைய மாறாத நிலைத்தன்மையை இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்கு. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், என் கோபம் தனியுது, நான் பார்க்குறேன், ஏன் கோபம் வந்துச்சு எனக்கு? இந்த ஒரு நாயனார் மட்டும்தான் உலக இயலுக்கு புறம்பான வேலைகளை செய்தாங்களா? வேறு யாருமே செய்யலையா? நீங்கள் நினச்சி பாருங்கள், முத்தநாதன் மெய்ப்பொருள் நாயனாரை போயிட்டு முதுகலை குத்தி தாக்குறான். குத்துனவனை என்னங்க செய்யணும் ஒரு மன்னன்? போர்க்களத்து எதிரி. அவர் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு, பொய்த்தவ வேடம் பூண்டு புகுந்தனன் முத்தநாதன், மைபொதி விளக்கே என்ன மனத்தினுள் கருப்பு வைத்து பொய்த்தவ வேடம் பூண்டு புகுந்தனன் முத்தநாதன் சொல்கிறார். ரொம்ப அழகான ஓமை. ஒரு விளக்குக்கு நடுவில் எப்படி அந்த கருப்பான பகுதி இருக்குமோ அது மாதிரி சைவ வேடம் பூண்டு உள்ள தவறான எண்ணத்தோடு வந்தானா, அவன் முதுகலை குத்துறான். என்ன செய்யணும்? பக்கத்தில் இருக்க தளபதியை வெட்டி வீழ்த்துன்னு சொல்லணும். ஆனால் கூட்டிகிட்டு போய் வெளில விட்டுட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லி நகரத்துக்கு வெளியில் கொண்டு போய் விட்டுட்டு ரிட்டன் வர வரைக்கும் பார்த்துருக்க. இது இயல்புக்கு புறம்பானது இல்லையா? ஆனால் அவருக்கு இயற்பகை நாயனார்னு பேர் இல்லை. இப்போ பிள்ளை அறிய சொன்னாங்களே, அது உலக இயல்புக்கு ஏற்புடையதா? ஆனால் பிள்ளையை அறிஞ்சு கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு உலக இயற்பகைன்னு பேர் கிடையாது. ஏன்னா பிள்ளையை சமயத்திற்காக பலியிட்ட வரலாறு எல்லா சமயங்கள்லையும் உண்டு. ஆனால் இதுக்கு ஏன் இயற்பகைன்னு பேர்? உலகத்தில் யாருமே மனைவியை கேட்டால் கொடுக்க மாட்டான். அதனால தான் இதுக்கு இயற்பகைன்னு பேர். அப்போ இயல்புக்கு இவர் பகையானவர்னு தெரிஞ்சு போச்சு. இப்போது இறைவனானவன் வந்து இந்த கதையை நிகழ்த்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. இறைவன் காமுகனாக இருக்க முடியாது இல்லையா? நீங்கள் நினச்சி பாருங்கள், சுந்தரர் பூமிக்கு வரார். ஏன் வரார்? மேலே ஒரு கல்யாண அலங்காரம் பண்ணி எதிர்க்க கண்ணாடியில் பார்த்து சுந்தரா வான்னு சொன்னோன்னே சுந்தரர் வந்துடுறாரு. அங்கே கமலினியும் அணிந்ததையும் பார்த்து அவருக்கு காதல் வந்துடுது. இப்போ சிவபெருமான் என்ன சொல்கிறான், உலக இச்சைகளுக்கு இது ஏற்ற இடம் அல்ல, அதனால் நீ என்ன பண்ணு, பூமிக்கு போயிடு, பூமிக்கு போயிட்டு உன்னுடைய இச்சைகளெல்லாம் தீர்ந்த பிறகு வானலோகத்துக்கு வான்னு சொல்கிறார். பூமிக்கு இறைவன் வர்றது யாரையும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இல்லை. இறைவனுக்கு வேறு வேலை இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களை வந்து நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்கன்னு பார்த்துருந்து உங்களெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறது அவருக்கு வேலையா? இறைவன் இந்த 63 பேருக்காக வந்தது கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அவனுக்கு உங்கள் மேலே ஆசை, அவனுடைய அதீத ஆசையினால் கூட்டிகிட்டு போக வரான். கூட்டிகிட்டு போகணுன்னா மேலே என்ன தடையாக இருக்குது? உலக இயல்புக்கு ஒத்த இடம் இல்லை. அது நீங்கள் அங்கே காமம் கொள்ள முடியாது. அப்போது கூட்டிகிட்டு போகணும்னு நினச்சிட்டாரு இயற்பகை நாயனாரை. வராரு. ஒன்று, அடியவர்கள் யார் எதை கேட்டாலும் கொடுக்கிற நிலையில் அவன் இருக்கிறானான்னு பார்க்கணும். இன்னொன்று, அவன் காம இச்சைகளை கடந்தவன் என்பதையும் காட்டணும். தன் மனைவியை கேட்ட மாத்திரத்திலேயே கொடுத்து விட்டு திரும்பி கூட பார்க்காமல் அவன் நடந்து போன போது அவன் காமம் இல்லாமல் தூய்மையுடையவனாக ஆனான்ற தத்துவம் அதில் அடங்கியிருக்கு. அதனால தான் செயற்கரும் செயல் செய்த முனிவா ஓலம்னு சொல்லி இயற்பகையை கூப்பிடுறார் திரும்ப. அப்போது சுந்தரரை எந்த நோக்கத்திற்காக பூமிக்கு அனுப்பி தூய்மைப்படுத்தி ஏற்றுக்கொண்டாரோ அதே காரணத்திற்காகத்தான் இயற்பகையையும் தூய்மைப்படுத்தி தூய்மையானவனாக காட்டுவதற்கு தன்மேல் பழியை போட்டுக்கொண்டு சிவபெருமான் இந்த பூமிக்கு வந்தான் என்பதை இந்த வரலாற்றின் மூலம் நான் உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன். இப்போ இன்னொன்று இருக்குது, மிச்சம் இருக்குது. இவன் முக்தியை அடையணும், இவன் மேலே போகணுன்றதுக்காக என்ன நடந்து போச்சு? சொந்தக்காரங்க எல்லாத்தையும் வெட்டி போட்டாங்க. நாம் தான் சொல்கிறோமே, அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமானது ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேன்னு சொல்கிறோமே. திருவாசகம் கூட சொல்லுதே, தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அன்பை போற்றின்னு சொல்கிறாங்களே. தீர்ந்த அன்பாய அன்பர்க்கும் அன்பை போற்றி, அவங்களெல்லாம் காட்டிலும் பெரிய அன்புடையவன்றாங்களே சிவபெருமானே. இப்போ இத்தனை பேர் வெட்டி போட்டு கடந்துட்டாங்களேன்னா சிவபெருமான் அவர்களையும் உயிர்ப்பித்து கொடுத்தான், அவர்களும் அவர்களோடு வானலோகம் போனார்கள் அப்படிங்கிறது வரலாறு. எனவே இந்த சமயத்தை, இந்த கதையை, இந்த நாடகத்தை யாரும் இந்த உலகியல் கண் கொண்டு தவறாக பார்க்க வேண்டாம். சமயக்கண் கொண்டு, அன்பு நெறி கொண்டு இதன் உள்ளர்த்தத்தை புரிந்து கொண்டால் எனக்கு ஏற்பட்ட மனக்கோபம் உங்களுக்கு ஏற்படாது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.